அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நினைத்தவரை வசியம் செய்யும் கொட்டைப்பாக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க, கொட்டைப்பாக்கை வச்சு வசியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக செய்ய முடியுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரெண்டாவது, நீங்களே இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு எந்த விதமான தேவையும் கிடையாது. எந்திரம் எழுதுறது, மந்திரம் எழுதுறது அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஒரு முழுமையான கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்திங்களா. அதாவது நம்ம இந்த வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கு படைப்புங்க பார்த்தியா, அது அந்த பாக்கு அரை அறையாக இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்கு இருக்கணும். அந்த பாக்கை எடுத்துக்கின்னு உங்கள் இடது கை மேலே வச்சுக்கின்னு வலது கையை மூடிக்குங்க. சப்பங்கால் போட்டுன்னு உக்காந்து இடது கையில் பாக்கு வச்சுக்கின்னு உங்கள் வலது கையால் அந்த பாக்கை மூடிக்குங்க. மூடிக்கின பின்னாடி இதே வீடியோவில் நான் கணபதி மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த கணபதி மந்திரத்தை 222 தடவை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அது அந்த பாக்கு மட்டும் வச்சுக்கின்னு 222 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த விஷயம் இந்த பாக்கு விஷயம் யார் யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் கருத்து வேறுபாடால் இருக்கிற கணவன் மனைவி, அதாவது இந்த ஒரே வீட்டில் இருந்து பிரிஞ்சு இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த கணவன் மனைவிக்கு தேவைப்படும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, காதலன் காதலி ஒன்றாவே இருந்தாலும் பேசாமல் இருப்பாங்க. அப்படின்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. இல்லைனாக்கா இந்த 2 பேரில், அதாவது ஒன்று காதலனுக்கு தோணும், இல்லைனாக்கா காதலிக்கு தோணும். இவன் என்னை விட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். இவங்க இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை தான் இது கணபதி, அதாவது வசிய கணபதி மந்திரம். இந்த வசிய கணபதி மந்திரத்தை 222 தடவை சொல்லணும். நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அறிவோம் வசிய கணபதி பாவா குரு குரு கும்பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 222 தடவை சொல்லிவிட்டு, பெரிய பாக்காக இருந்தாக்கா 4 கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சின்ன பாக்காக இருந்தாக்கா 3 கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதையை உங்கள், அதாவது ஆணாக இருந்தாக்கா, ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தாக்கா அவங்களோட விந்தணுவை கலந்து சாப்பாட்டில் கலக்கணும். பெண்ணாக இருந்தாக்கா அவங்களோட வலது கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலது கையில் நடு விரல், அதாவது இந்த மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விரலோட ரத்தம், அதாவது ஒரு 2 சொட்டு ரத்தம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கணவனுக்கோ காதலிக்கோ காதலனுக்கோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. சரி சாமி, இப்போ நான் பாக்குக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டேன். இந்த மருந்து கலக்கி கொடுக்க சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன சாமி நான் மந்திரம் சொல்லட்டும் அப்படின்னாக்கா, இந்த மோகினி மந்திரத்தை சொல்லுங்கள். அறிவோம் மோகினி வாவா சகலரும் என் வசமாக சுவாகா. இந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்னாக்கா, 108 முறை சொல்லணும். சரிங்களா? இந்த 108 தடவை சொல்லி நீங்கள் முடிச்சிட்ட பின்னாடி இது பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணி கையில் வச்சுக்கின்னு நீங்கள் என்றைக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போது அந்த ரத்தத்தை கலந்தீங்கனாக்கா போதும். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதுக்குன்ட்டு ஒரு எந்திரம் வரைகிறதா மந்திரம் வரைகிறதாலாம் எதுவுமே தேவை கிடையாது. இதால் உங்களுக்கு என்ன பயனுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க உங்களுக்கு வசமாகிறதா மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மோகனம், அதாவது ஆசைகள் அதிகமாகும். நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க, பிரிய மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இவங்க கொடுத்தாக்கா அவங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். சரிங்களா? மற்றபடி வேறு யாருக்குமே வேலை செய்யாது. தயவு செஞ்சு தப்பான எண்ணத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க.